ஒரு இடத்துல வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மக்கள் வந்து போலீஸ் கிட்ட போவாங்க, இல்ல எங்கேயாவது போவாங்க. ஆனா இங்கதான் வந்து மக்களை பாதுகாக்கிற டாக்டருக்கு கூட பாதுகாப்பு இல்லாம கத்தி குத்து நடக்குது. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு தமிழகத்துல இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. அத்தனை அமைச்சர்களும் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கெல்லாம் ஐயோ இதெல்லாம் ஒரு விஷயம் எடுக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், இந்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று மக்களோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இருக்குன்னா வெற்றியை திரு ஏவா வேலு அவர்கள் நான் நேரடியாக எடப்பாடியை விவாதிக்க தயார், 2 பேரும் நாங்க விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லி இதுல விவாதிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து சபரி செல்வன். சபரி வணக்கம். சபரி, உங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு. உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சிவாஜி. வணக்கம் தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சபரி, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கு? ஏன்னா 2 நாளா ஒரே பரபரப்பா இருக்கு தமிழகமே. ஒரு இடத்துல வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மக்கள் வந்து போலீஸ் கிட்ட போவாங்க, இல்ல எங்கேயாவது போவாங்க. ஆனா இங்கதான் வந்து மக்களை பாதுகாக்கிற டாக்டருக்கு கூட பாதுகாப்பு இல்லாம கத்தி குத்து நடக்குது. இதுல எங்க பிரச்சனை, என்ன பிரச்சனை? அதை அந்த கத்தி குத்து நடந்தோடனே அவங்க வெளியிட்ட அறிக்கை என்ன, அது தெரிந்த பிறகு அந்த தவறா வெளியிட்டுட்டோம்னு சொன்ன அறிக்கை என்ன? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த முழு சம்பவத்தையும்? ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு தமிழகத்துல இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது சிவாஜி. ஏன்னா மருத்துவர்களை பொறுத்தவரை இங்க இவர்கள் கொடுக்கக்கூடிய சட்டம் எப்படி அப்படின்னா, ஆன்லைன்ல யாராவது ஒருத்தவங்க அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தால் அவர்களை வலை வீசி தனிப்படை அமைத்து அவர்களை தேடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிற காவல்துறை சாதாரணமாக நடக்கக்கூடிய பிரச்சனை, அவர்கள் நினைத்தால் ஈஸியாக அந்த பிரச்சனையை சாதாரணமா ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறிய முடியும் அப்படிங்கிற பிரச்சனையை வளர விட்டு அதன் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி மருத்துவர்கள் மீது விழக்கூடிய கத்தி குத்தலாம். ஏன்னா ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெண் மீது மிகப்பெரிய ஒரு புரூட்டலான ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்து மிகப்பெரிய டாக்டர்ஸினுடைய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்து இந்தியால அது இன்னும் அந்த சட்டங்கள் கூட இன்னும் ஓயல. ஆனா அதுக்குள்ள தமிழகத்துல அப்பவே டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. அந்த சத்தம் ஓயாத போதே தமிழகத்துல ஒரு மருத்துவருக்கு இந்த மாதிரி கத்தி குத்து நடக்குது, அதுவும் அரசாங்க மருத்துவர். இதுல அவர்களுக்கு என்ன அப்படின்னா இதனுடைய சொல்யூஷன் என்ன, இதனுடைய தீர்வு என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிப்பது தமிழக அரசனுடைய வேலையாக மா சுப்பிரமணியம் அந்த அமைச்சர் பார்க்கல. அவர் பேட்டி கொடுக்கும் போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லியிருந்த வார்த்தை வடநாட்டை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தார் மா சுப்பிரமணியம் அவர்கள். இவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் யாரையாவது பிளேம் பண்ணணும். யாரை பிளேம் பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காரன தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்கிறவன் நீ பிளேம் பண்ண முடியாது. உடனே வடநாட்டுக்கார மேல பிரச்சனை தூக்கி போட்டா மக்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, மேல இருக்க இங்க குத்திட்டாமா. அப்புறம் விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவன் வடநாட்டை சேர்ந்தவன் கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரியுது. அவர் ஏதோ ஒரு இதுல என்ன பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். ஆனா இருந்தாலும் இந்த விஷயங்களை தமிழக அரசு சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா டாக்டர்ஸுக்கு மட்டும் இங்க பிரச்சனை கிடையாது, எல்லா இடத்துலயுமே அரசாங்க ஊழியர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் தினம் தினம் நிறைய பேர் அந்த சண்டை நடக்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியுது. கல்லூரியில ஆசிரியர்கள், பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த ஆட்சியில யாருக்கு மரியாதை இருக்கு, யாருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஒரு விஏஓ எனக்கு துப்பாக்கி வேணும்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண விஏஓ இருக்காங்க, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, என்னை மணல்லாரி ஏத்தி கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்ற விஏஓவையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அது இப்ப அப்கிரேட் ஆகி தமிழக அரசுல என்ன இருக்கு அப்படின்னா, டாக்டர்ஸனுடைய உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல ரவுடிசம் பெருகி இருக்கு. அதே நேரத்துல தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன முதலமைச்சர் இன்ன வரைக்கும் அந்த இரும்பு கரத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். இந்த இரும்பு கரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்ச அளவு நாங்களாவது எடுத்து கொடுப்போம். அந்த இரும்பு கரம் எங்க இருக்குன்னு அவரு தொலைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை அமைச்சர்களும் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கெல்லாம் ஐயோ இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், இந்த இர்ஃபான் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர், அவருக்கு அந்த மிகப்பெரிய அந்த டாக்டர்ஸின் மீது பழியை போட்டு விட்டு அவருக்கு ஒரு கமிஷன்ல இருந்து அறிக்கை வர அளவுக்கு விட்ட அந்த ஒரு நபர் உதயநிதி ஸ்டாலினுடைய இளவரசனுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதுனால இது ஒன்றும் கொலை குற்றம் இல்ல,
அதனால ஒன்றும் நாங்க தேடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே வந்து இந்த நடிகை கஸ்தூரி விஷயத்துக்கு 2 தனிப்படை அமைச்சு தேடுறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, 2 தனிப்படை அமைச்சு கஸ்தூரியை தேடுற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய சம்பவமா? அதை தாண்டி தமிழகத்துல எவ்வளவு கொள்ளை, கொலை, கற்பழிப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் போய் தேடுவதற்கு இந்த தமிழக காவல்துறைக்கு துப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து தேடக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆன்லைன்ல இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த பொம்மை ஆட்சிக்கு எதிராக பேசுபவர்களை வந்து தேடி தேடி கைது செய்வதை மட்டும்தான் காவல்துறையினோட முழு நேர பணியாக இருக்கிறது. சோ அவங்களுக்கு இதை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கும்போது, டாக்டருக்கு கத்தி குத்து விழுந்தா என்ன, அவர் செயற்கை சுவாசத்துல சுவாசிச்சா என்ன, அவர் வந்து அதிகப்படியான ரத்தப்போக்கு இருந்தா என்ன, வெளியே வந்து நான் பருப்ப விஷயம் சீரியஸ் ஆகி போச்சு. இதே விஷயம் நான் சொல்றேன், இந்த இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு டாக்டருக்கு வந்து கத்தி குத்து வந்து போன ஆட்சியில நடந்திருந்ததுன்னா 2 மாசம் இந்த தமிழகத்தையே இந்த மொத்த மீடியாக்களும் ஸ்தம்பிக்க வச்சிருப்பாங்க. தமிழகத்துல டாக்டருக்கு பாதுகாப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள்ல பிரச்சனை முடிக்கிறாங்க. எப்படி அனைத்து ஊடகங்களையும் கையில் வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பது போன்ற தமிழக அரசனுடைய பின்பம் இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணம். ரொம்ப நாள் இதெல்லாம் நிலைக்காது சிவாஜி. ஏன்னா மக்களுக்கு வந்து உண்மைகள் வந்து ரொம்ப ரொம்ப நாள்லாம் நீங்க மறைச்சு வைக்க முடியாது. நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த காவல் நிலையத்திலேயே வந்து 2 பேர் வந்து மரணிக்கப்பட்டது, விஏஓ வந்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம், இதெல்லாம் வந்து தினம் தினம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு வந்து துப்பற்ற ஒரு அரசு. ஏற்கனவே விக்கிரவாண்டி பக்கத்துல 20 பேர் செத்து போயிருந்தாங்க. உங்களால அதை அந்த நிமிஷம் நீங்க நினைச்சு கள்ளச்சாராயத்தை தடுத்திருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்து இருக்க மாட்டான். எங்க காத்துறாங்கன்னு அடுத்த 2வது நாள்ல போய் கரெக்டா தேடி கண்டுபிடிக்க தெரிஞ்ச காவல்துறைக்கு அதை முன்பாகவே தடுத்து அந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு வந்து அவர்களுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது. இதை காவல்துறையை மட்டும் கூட நாங்கள் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் மேல இருந்து வரக்கூடிய பிரஷர், எப்ப கள்ளச்சாராயம் காத்துறாங்களா விட்டுட்டு போங்கன்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படிங்கிறதை காவல்துறையால் வெளியே சொல்ல முடியாது. அவர்களுக்கு வந்து மற்ற நிறுவனங்கள் மாதிரி ஒரு யூனியன் மாதிரியோ எது மாதிரியோ கிடையாது. ஒபே யுவர் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதை தாண்டி தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ இது வந்து டாக்டர்ஸுக்கு உண்டான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இப்ப போயிட்டு இருக்கு. என்னை கேட்டால் இது வந்து டாக்டர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வழங்குவது கிடையாது. அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்து பாதுகாப்பு வழங்க வேண்டியது வந்து இந்த அரசினுடைய ஒரு கடமை. அதை வந்து காவல்துறை வந்து ஒரு விஷயமாக எடுத்து செய்யணும். இதை வந்து தமிழக அரசு செய்யணும். எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு 1.5 வருட காலம் இந்த சித்திரவதைகளை நம்ம அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம என்னதான் கத்துனாலும் திமுகவுக்கு ஆட்சிக்கு நம்ம சொல்லுவது வந்து செவிடன் காதில் ஊதக்கூடிய சங்கு மாதிரி போய்கிட்டு தானே இருக்குமே ஒழிய இவர்கள் வந்து அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். சோ சட்டம் ஒழுங்கு இல்லாத இடத்தை பற்றி நம்ம வந்து இதெல்லாம் பேசி வந்து ரொம்ப ஒரு நமக்கு தான் பிரஷர் ஏறுமே ஒழிய வேற எதுவுமே சொல்யூஷன்லாம் கிடைக்காது சுபாஜி. சபரி, நம்ம நிறைய பேசியிருக்கோம் 2026 தேர்தல் களம் பரபரப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாளா கொஞ்சம் டிஆக்டிவேட் மோட்ல இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு ஆக்டிவ் மோடுக்கு மாறிட்டாரா? கேள்வி எல்லாம் நிறைய கேட்கிறாரு. தான் எதிர்கட்சிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபணம் செய்யறாரு. முதல்வரை கேள்வி கேட்கிறேன், துணை முதலமைச்சர் பதில் சொல்றாரு. முதல்வர் நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சரா அப்படிங்கிற கொஸ்டினை புட்டப் பண்றாரு. சோ அவருடைய திரும்பியும் தன்னுடைய கால்களை வேகமாக உந்தி ஓடுவதற்கு தயாராக இருக்கிறதா அதிமுக? ஏற்கனவே காலெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க சுபாஜி. அங்க கால் ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே சக்கர நாற்காலியில போற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார். பல தேர்தல்கள்ல வந்து அவர் தோற்று விட்டார் வரிசையாக. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள், 3 இடைத்தேர்தல், ஒரு இடைத்தேர்தல்ல போட்டி கூட போட முடியல. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், மொத்தம் எப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் 10 தோல்விகளை பற்றும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சந்தித்து விட்டார். சோ இப்ப அவருக்கு என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஷர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று மக்களோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இருக்குன்னா வெற்றியை வந்து சரி இப்பதானே பொறுப்பேற்றிருக்காரு, அப்படிதான் வெற்றி கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. வெற்றியே கிடைக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தலைமையை மாற்றுவதை வந்து அவர்கள் வந்து என்னைக்கா இருந்தாலும் விரும்புவார்கள். சோ அந்த கட்சிக்கு வந்து உட்கட்சி விவகாரம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம குத்துமதிப்பா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த சினிமா படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அவர் ஒரு புதுவிதமான ரெக்கை முளைத்து பறப்பதற்கு வந்து தயாராக இருக்கிறார். ஏன்னா புதுசா ஏதோ ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு கோட்டையில வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி சுத்தி கொண்டு இருக்கிறார். தன் கட்சியினுடைய தொண்டர்களை நம்பாமல், தன் கட்சியினுடைய நிர்வாகிகளை நம்பாம புதுசா வெளியில இருந்து வர நடிகர் வந்து கட்சியை காப்பாற்றி விடுவார், கரை சேர்த்து விடுவார் அப்படிங்கிறதை வந்து எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. சோ அதன் காரணமாக வந்து அவர் எதிர்கட்சி தலைவராகலாம் செயல்படல. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக செயல்படணும் அப்படின்னா அனைத்து விஷயத்துக்குமே அவர்கள் குரல் கொடுக்கணும். இன்னைக்கு கூட அவர்கள் வந்து அரசு அதிகாரிகள் வந்து யார் எந்த பீரியட்ல வந்து ரொம்ப பிரஷரா இருந்தது அப்படின்னு சொல்லி
திரு ஏவா வேலு அவர்கள் வந்து நான் நேரடியாக எடப்பாடியை விவாதிக்க தயார், 2 பேரும் நாங்க விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லி, இதுல விவாதிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதாவது 2 பேர்ல யார் மிகப்பெரிய திருடர்கள் அப்படின்னு சொல்லி வேணா விவாதிக்கலாமே ஒழிய, மத்தபடி நான் யோக்கியம் அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறதுக்கு எல்லாம் இங்க எந்த விதமான சாத்தியக்கூறுகளுமே கிடையாது. சோ எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். இன்னும் ஒரு தோல்வியை சந்தித்தால் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே வந்து மிகவும் மனமுடைந்து விடுவார்கள். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைச்சிருக்க எலெக்ஷன் பர்சன்டேஜ் வெறும் 19% தான். 2 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 88 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா, நாங்க கேட்கறது என்னன்னா, அப்ப தொண்டர்களே உங்களுக்கு ஓட்டு போடலையா அப்படிங்கறதான் நாங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சோ தொண்டர்களே ஓட்டு போடாத கட்சி வந்து கழுதை தேய்ந்து கட்டிடமான கதையா கட்சியினுடைய வளர்ச்சியிலிருந்து அதனுடைய வீழ்ச்சியை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அந்த மடையை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி முழித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அப்பப்பைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில ஸ்டண்ட் எல்லாம் செய்ய வேண்டிய விஷயத்துல எடப்பாடி இருக்கார். சோ அவரா எங்களது பாஜக காரனா நாங்க பார்க்கும்போது என்னன்னா, யானை தன் தலையில தூக்கி மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி அவரே தன் தலையில தூக்கி மண்ணவாரி போட்டுக்கிட்டதான் நாங்க பாக்குறோம் சுபாஷ். இதுல என்னன்னா, நாங்க வந்து ஒரு கால்குலேஷன்ல நாங்க சொல்றோம் அப்படின்னா, தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய நாங்க வந்து எங்களுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன அப்படிப்பட்ட பனிப்போர் ஏதாவது நடந்ததா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள்லாம் என்னைக்குமே ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா காங்கிரஸ்னால ஈஸியா வர முடிஞ்சது இல்ல. காங்கிரஸ் ஏற்கனவே இருந்ததை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. திருமாவளவன் போராட்டம் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து டிமாண்ட் வைக்கிறார். வணக்கங்க. இப்போ நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கதான் 2,20,000 சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமா பண்றாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாத்திட்டாங்க, அங்கே ஒண்ணுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ள இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1 லட்சம் சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய ராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு மாநிலங்கள்லேருந்து, மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு ஒரு பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும் சொல்கிறாங்க. அவ்வளோ கட்டியாச்சு. அதனால் இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லாம் காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார்.